வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது மகாபாரதத்தில் ஓர் அபூர்வமான ஞானியாகத் திகழ்ந்த விதூரரின் அறிவுரைகள் பற்றியது. அவர் யார்? அவர் கூறிய நிதானங்கள் இன்று நமக்குத் தேவையா? எப்படி அந்தக் காலத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைய வாழ்க்கையில் ஒத்துப்போகின்றன என்பதைக் காணப்போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாகக் கண்டால் உங்கள் வாழ்விலும் ஒரு மாற்றத்தை உணர முடியும். மனிதநேயம், நெறி, நீதிமுறை, பொறுமை, செல்வம், ஆட்சி, ஒழுக்கம் போன்றவை குறித்து விதூரர் கூறிய ஞானச் சொற்கள் உங்கள் மனதை புரட்டிவிடும். வாருங்கள், நாம் அவர் அறிவுரைகளின் ஆழத்தைத் தோண்டும் ஒரு பயணத்தில் புறப்படலாம். முதலில் விதூரர் யார் என்பதை குறைந்த வார்த்தைகளில் புரிந்து கொள்வோம். விதூரர் என்பது மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான பாத்திரம். அவர் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஹஸ்தினாபுர அரசரசில் பிரதம அமைச்சராக இருந்தார். தோமரர் என்கிற ஒரு வேசியின் மகனாகப் பிறந்த விதூரர் சிறந்த ஞானி, நீதிமான் மற்றும் தத்துவ ஞானியாக கருதப்பட்டார். அவர் சொன்ன அறிவுரைகள் விதூர நீதி என அழைக்கப்படுகிறது. தர்மம் மற்றும் நீதியை வாழ்வின் அடிப்படையாகக் கொண்ட விதூரர் எந்த நேரத்திலும் உண்மை பேசும் பழக்கத்தைக் கொண்டவர். அவரது அறிவுரை பல அரசர்களுக்கும் வழிகாட்டியாகி யுத்தம் தவிர்ப்பதற்கான முயற்சியிலும் மிக முக்கிய பங்கு வகித்தது. விதூரர் சொன்ன அறிவுரைகள் எல்லாம் சேர்ந்து விதூர நீதி என்று அழைக்கப்படுகின்றன. இதில் அரசியல், வாழ்க்கை முறை, பொருளாதாரம், நெறி, நாகரிகம், வாழ்வியல் நுட்பங்கள் ஆகியவை அடங்கும். விதூர நீதி என்பது அத்தனை சுருக்கமான ஆனால் ஆழமான ஞானமும் தத்துவங்களும் கொண்ட ஒரு கருத்தரங்கம் போல இருக்கிறது. இதை நாம் நம் நாளந்தோறும் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் நம் வாழ்க்கையை சீர்படுத்த முடியும். விதூரர் கூறும் முதல் முக்கியமான அறிவுரை அதிகாரம் பற்றியது. விதூரர் சொல்வது, அதிகாரம் என்பது நிலையானது அல்ல, அதை ஒருவர் நெறியோடு நடத்த வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவன் தனக்கு கீழிருப்பவர்களின் நலன்களை சிந்திக்க வேண்டும். ஒருவர் அதிகாரத்தில் இருப்பது அவனது பெருமையை அல்ல, அவனது பொறுப்பையும் காட்டுகிறது. இதை நாம் இன்றைய காலத்தில் பார்க்கும்போது ஒரு மேலாளர், ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு ஆசிரியர், அதிகாரம் என்பது உழைக்கும் மக்களின் நலனுக்காக இருக்க வேண்டும். அடுத்த அறிவுரை செல்வம் குறித்தது. விதூரர் சொல்வார், செல்வம் ஒருவரை உயர்வாகவும் வீழ்வாகவும் மாற்றும். நெறியில்லாமல் வரும் செல்வம் தீமையை வளர்க்கும். இது நம்முடைய வாழ்வில் மிகவும் பொருந்தக்கூடியது. பணம் மட்டும் பெரிதல்ல, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதும் முக்கியம். ஒருவன் செல்வவானானால் அது மற்றவர்களுக்குச் சிறந்ததை செய்யவும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். விதூரர் நண்பர்கள் பற்றிய நுண்ணறிவை மிக அழகாக எடுத்துரைக்கிறார். அவர் சொல்வது, உண்மையான நண்பன் உங்கள் தவறையும் நேராகச் சொல்வான். மேல் வார்த்தை பேசும் நயவஞ்சகன் உங்கள் உயிரையே அழிக்கக்கூடும். இது இன்று சமூக ஊடகங்களிலும் நம் தனிப்பட்ட வாழ்விலும் நன்றாக பொருந்துகிறது. நம்மை ஊக்குவிக்கின்றவர் மட்டுமல்ல, நம்மை சீர்படுத்துகிறவர்களும் நல்ல நண்பர்களே. பகைகள் குறித்து அவர் சொல்வதாவது, உனக்கு பகையாக இருப்பவனை நேரில் எதிர்த்துப் போராடாதே. நேரம் வந்தபோதும் தர்மம் சொல்லும்போதும் பேசு. இது அற்புதமான யுத்தத் தத்துவம். பகையை வெல்வது வலிமையால் மட்டுமல்ல, நெறியால் கூட முடியும். விதூரரின் அறிவுரையில் அரசியல் முக்கிய பங்கைக் கொண்டது. அவர் சொல்வதாவது, ஒரு அரசன் மக்களின் குரலை கேட்கத் தயாராக இருக்க வேண்டும். அரசன் தனக்குத் தேவையானதை அல்ல, மக்களுக்குத் தேவையானதை செய்ய வேண்டும். இது நவீன ஜனநாயகத்தின் அடிப்படை. ஒரு தலைவனாக இருப்பது என்பது பணியாற்றும் பொறுப்பு. அதேபோல் விதூரர் ஒரு அரசர் தேர்ந்தெடுக்க வேண்டிய அமைச்சர்கள், படைவீரர்கள் மற்றும் ஆலோசகர்களைப் பற்றியும் தெளிவாகக் கூறுகிறார். அவர் கூறும் 3 முக்கிய ஆலோசனைகள். ஒருவனது பழக்கங்களைப் பார்த்து அவனை நன்கு புரிந்துகொள். ஆளும் இடத்தில் பயமில்லாமல் பேசக்கூடியவர்கள் இருப்பது அவசியம். நேர்மையானவரை அடையாளம் காண்பது மிகவும் முக்கியம். விதூரர் ஒழுக்கம் குறித்து கூறும் வார்த்தைகள் நம்மை மிகவும் பாதிக்கக்கூடியவை. அவர் சொல்வார், ஒழுக்கம் இல்லாமல் ஒரு மனிதன் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் அவனை மதிக்க முடியாது. இந்த அறிவுரை பள்ளிகளில், நிறுவனங்களில், அரசியலிலும் மிக முக்கியமானது. ஒருவர் நேர்மையுடன் வாழ்ந்தால் மட்டுமே அவர் வாழ்வின் உண்மையான வெற்றியை அடைய முடியும். அதேபோல் ஒரு மனிதன் எப்போதும் சின்ன சின்ன தவறுகளையும் திருத்திக் கொண்டால் பெரிய தவறுகளை தவிர்க்க முடியும் என்பதையும் அவர் கூறுகிறார். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான யுத்தத்தைத் தவிர்ப்பதற்காக விதூரர் எவ்வளவாக பாடுபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் துரியோதனனிடம் கூறியது, தர்மத்தை பின்பற்றுவதே உனக்கு நன்மை, இல்லையென்றால் யுத்தத்தின் தீமையை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனால் துரியோதனன் அதை மறுத்தான். விதூரர் தன்மானத்துடன் துரியோதனனின் அரண்மனையை விட்டு வெளியேறினார். அவர் தர்மத்திற்காக தனது பதவியையும் தியாகம் செய்தார். இது ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சிறந்த உதாரணம். விதூரர் சொன்ன அறிவுரைகள் இன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கை, வேலை நேர ஒழுங்கு, நண்பர்கள் தேர்வு, பண மேலாண்மை, நேர்மை மற்றும் ஒழுக்கம் இவை எல்லாமே தெளிவாகும்.
நாம் அனைவரும் விதூரரின் அறிவுரைகளை தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கை அமைதியானதும் நிதானமானதும் தர்மமானதும் ஆகும். நண்பர்களே, விதூரரின் அறிவுரை என்பது ஒரு 100 புத்தகங்களுக்குச் சமமானது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுத்து மற்றவர்களோடு பகிருங்கள். விதூரர் போல உங்களுக்கும் இந்த உலகத்தில் ஒளியூட்டும் பாதையாக இருக்க இந்த அறிவுரைகள் உதவட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்காக நன்றி. தர்மம் வாழ்க, நீதி வாழ்க.